ஒரு டியூட்டராக எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, நிறைய டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு. ஆல்மோஸ்ட் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணவங்க, டாப்பர்ஸ்னு நிறைய பேர் கூட நான் டிஸ்கஸ் பண்ணதில் நான் அப்சர்வ் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் பயனுள்ள கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 4 வாரங்கள் இருக்குது. இந்த 4 வாரங்களில் 3 வாரங்கள் நீங்கள் ஆர்டினரியாக ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் மாங் மோட் அப்ளை பண்ணணும். அது என்ன மாங் மோட்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 3 வாரங்கள் நீங்கள் வந்துட்டு ஆர்டினரியாக ஹார்லி பேஸ்டாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரங்கிற அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டாஸ்க் பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரங்கள் டாஸ்க்கை நான் முடிக்கணும். நான் இந்த டாஸ்க் பற்றி போன வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாஸ்க் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு வாரம் மட்டும், இந்த 3 வாரங்கள் நீங்கள் 6 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இல்லை 7 மணி நேரம் 8 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டாஸ்க் பேஸ் பண்ணி ஒரு 6 மணி நேரத்துக்கான டாஸ்க் கொடுத்துருப்பீங்க, 7 மணி நேரத்துக்கான டாஸ்க் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ஹார்லி பேஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 ஹார்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் டாஸ்க் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 2 ஹார்ஸுக்கான டாஸ்க்கை வந்து அதிகப்படுத்தணும் இந்த ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும். அதே மாதிரி நீங்கள் இந்த 3 வாரம் ஆர்டினரி வீக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணுறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறது, இது மாதிரியான டைம் வேஸ்ட், நிறைய விஷயங்கள் டைம் வேஸ்ட் தான் சொல்லணும். அதெல்லாம் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது எல்லாமே. ஏன்னா யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிறது உங்கள் லைஃபுக்கு வந்து ஒரு மீனிங்கை கொடுக்கும். பட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஒரு கட்டத்தில் வந்து வெறுத்தே போயிடும். ஓகே, யா, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து அப்படியே பாதியாக குறைக்கணும். எப்படின்னா இந்த 3 வாரங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் மொபைல் ஃபோனை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் நீங்கள் அதுலேருந்து பாதியாக 3 மணி நேரமா இங்கே வந்து 1.5 மணி நேரம் தான், அதே மாதிரி 2 மணி நேரமா 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லீப்பில் கை வைக்காதீங்க. ஸ்லீப் வந்து 7 to 8 ஹார்ஸ் மஸ்ட். ஸ்லீப்பில் மட்டும் எப்போதுமே கை வைக்காதீங்க. ஹெல்தி ஃபுட்ஸ்லேயுமே கை வைக்காதீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையுமே கை வைக்காதீங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மாங் மோட். ஆக்சுவலாக இதை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஷனோட பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு இன்டென்ஷனோட பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு 3 வீக்ஸ் வந்துட்டு ஒரு 8 ஹார்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 1 வீக் மட்டும் எக்ஸ்ட்ராடனரியாக 16 ஹார்ஸ் வரைக்கும் கூட என்ன செய்வாங்கன்னா புஷ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்லீப் ஹார்ஸை வந்துட்டு அப்படியே பாதியாக குறைப்பாங்க அந்த ஒரு வாரத்துக்கு. பட் அந்த அளவுக்குலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக ஸ்டார்டிங்லேயே பண்ணீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இது வந்து ஸ்டேஜ் 1 நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே. ஸ்டேஜ் 1 ஒரு 6 மணி நேரம் நார்மலாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 மணி நேரத்தை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்து அடுத்த மாதம் ஸ்டேஜ் 2 இங்கே 6 மணி நேரம் படிச்சிங்கன்னா 10 மணி நேரம் ஆக்குங்க. ஸ்டேஜ் 3 11னா 12 மணி நேரம் ஆக்குங்க. 16 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறது. பட் ஒரு சிலர் பண்ணுவாங்க, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது லாங் டைமாக பண்ணால் மட்டும்தான் ஹெல்த்தை வந்து பாதிக்குமே தவிர ஷார்ட் டைமாக ஒரு வாரத்துக்கு மட்டும், ஒரு மாதத்தில் ஒரு வாரம் மட்டும் நாம் இந்த மாதிரியான எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதால ஹெல்த் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாங் மோட் எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய JSMS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுக்கு இந்த நேரம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.